மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர் லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. அண்ணா அறிவாலயம் வந்த காங்கிரஸ் பேச்சுவார்த்தை குழுவை அமைச்சர்கள் மற்றும் முன்னாள் அமைச்சர் பொன்முடி உள்ளிட்டவங்களாம் வரவேற்று அழைத்து செல்லக்கூடிய காட்சிகளை பார்க்குறோம். திமுக சார்பில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த நாடாளுமன்ற தொகுதிகளை தொகுதி பங்கீடு செய்யக்கூடிய அந்த குழு அவர்களை வரவேற்று அழைத்து செல்லக்கூடிய காட்சிகள் நம்ம பார்க்குறோம். தொடர்ந்து நம்முடைய மூத்த பத்திரிகையாளர் திரு துரைக்கருணா அவர்கள் நினைக்கிறார். வணக்கம் திரு துரைக்கருணா. காங்கிரஸுக்கான தொகுதிகள் அப்படின்றது ஒரு சிக்கலான காலகட்டத்தில் காங்கிரஸ் இருக்குது. சில மாநிலங்களில் காங்கிரஸால் அந்த கூட்டணி உடைந்து இருக்கிறது. அதே போல உத்தரப்பிரதேசத்தில் அகிலேஷ் 11 சீட்டு கொடுத்து காங்கிரஸை சமாதானப்படுத்திட்டாரு அப்படின்ற வரக்கூடிய பாசிட்டிவ் செய்தி. இப்போ தமிழ்நாட்டில் இன்னைக்கு ஃபைனல் ஆகும் நினைக்கிறீங்களா காங்கிரஸ் கொடுக்கக்கூடிய இடங்கள்? தமிழ்நாட்டை பொறுத்தளவில் கடந்த 2-3 தேர்தல்களாக திராவிட முன்னேற்ற கழக அணியில கூட்டணி அமைத்து தேர்தலை சந்தித்த காங்கிரஸ் இந்த தேர்தலிலும் இதே கூட்டணியில் தொடர்வது என்று முடிவெடுத்து தான் அவங்க தங்களுடைய பயணத்தை தொடங்கியிருக்காங்க. அதுல என்னன்னா, கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் KS அழகிரியே சொன்னாரு, நம்ம சுணக்கமா இருக்கிறோம், பல பகுதிகளில் பூத் கமிட்டியே போடல, 5 தொகுதி தான் இந்த முறை தருவோம் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்குள்ள பேசிட்டு இருக்காங்க. திராவிட முன்னேற்ற கழக நிர்வாகிகளுக்குள்ள 5 தொகுதி தான் இந்த முறை காங்கிரஸ் கொடுக்கணும்னு சொல்றாங்க அப்படிங்கிற ஒரு தன்னுடைய வருத்தத்தை வேதனையை வெளிப்படுத்தினாரு. அதன் பிறகு கடந்த மாதம் நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரஸ் கமிட்டியினுடைய அந்த மாவட்ட தலைவர்கள் கூட்டத்தில் குறைந்தபட்சம் 15 இடங்களையாவது நாம் கேட்டு பெறணும். கடந்த காலங்களை விடவும் நாம வளர்ச்சி பாதையில போறோம், பக்கத்துல கர்நாடகா தெலுங்கானால நம்ம ஆட்சி அதிகாரத்திற்கு வந்துட்டோம் என்கிற மாதிரியான ஒரு பார்வை இருந்தது. திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவுல கடந்த தேர்தலை விடவும் அதிக இடங்களில் வெற்றி பெற்று குறைந்தது ஒரு 28-30 இடங்கள்ல உதயசூரியனில் வெற்றி பெற்ற திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் டெல்லிக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு போக்கு நோக்கம் இருக்கிறது. ஒருவேளை அந்த IND அணி வெற்றி பெற்ற ஆட்சி அமைக்கிற போது திமுகவினுடைய பங்களிப்பு அங்க பெரிய அளவுல இருக்கணும் அப்படிங்கிற அந்த பார்வை அவங்களுக்கு இருக்கு. எனவே 5 தொடங்கி ஒரு 6-7 என்கிற மாதிரி இந்த பேச்சுவார்த்தை போகும் அப்படிங்கிறாங்க. அவங்க 15 இறங்கி வந்தா 10 தொகுதிக்கு குறையக்கூடாது. கடந்த முறையை விடவும் காங்கிரஸ் கட்சி பலகீனப்பட்டு போயிடல. எனவே ஒரு 10 தொகுதியாவது குறைவில்லாமல் நான் கடந்த தேர்தலில் போட்டியிட்ட அந்த தொகுதிகளை பெற வேண்டும், தொகுதி மாறினா கூட பரவாயில்ல அப்படிங்கிற பார்வை அவங்களுக்கு இருக்கு. இதுல இன்னொரு தகவல் என்னன்னா, டெல்லி வட்டாரத்துல பாஜக காங்கிரஸை நீங்கள் வெளியேற்றி விடுங்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு அழுத்தம் இருக்கிற மாதிரி கூட டெல்லி வட்டார ஊடகவியலாளர் மத்தியில ஒரு கருத்தாட்டம் இருந்தது. அப்படி ஒரு பரவலான பேச்சு இருந்தது. இப்போ மேற்கு வங்கத்தில் பேச்சுவார்த்தையில தான் வெளியே போனாங்க. பட் தமிழ்நாடு அப்படின்றது கடந்த முறையும் 2019 ஒரு வெற்றிகரமான ஒரு கூட்டணியாக இருந்திருக்காங்க. இப்போ காங்கிரஸ் இப்போ அதுக்கான பாசிபிள் இல்லை அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அதிமுக தான் சொல்லிட்டு இருக்கு காங்கிரஸ் இங்கே வரும் அப்படின்னு. திமுக காங்கிரஸ் கூட்டணி அல்லது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணின்றது ஒரு இன்டாக்டான கூட்டணி தானே? இதில் ஏற்ற இறக்கம் இருந்தாலும் சமாளித்து போகக்கூடிய கூட்டணி தானே அவங்க? நிச்சயமா அதுல விட்டு கொடுத்து போறதுக்கு 2 தரப்புமே இருக்கிறது. கிடைத்த கடந்த தேர்தலை விடவும் 1-2 தொகுதிகள் குறைவாக இருந்தாலும் கூட வெற்றி முக்கியம் என்று கருதி இங்கேயே காங்கிரஸ் இருப்பதற்கான வாய்ப்பு கூடுதலா இருக்கு. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. இப்ப திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அடிஷனலா மக்கள் நீதி மையம் கமல்ஹாசன் இருந்தாருன்னா அவருக்கு ஒரு தொகுதி கொடுக்கணும். மற்ற கட்சிகளுக்கு இன்னுமே கடந்த தேர்தலை விடவும் 1-2 தொகுதிகள் கூடுதலாக பெற வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட், மதிமுக, VCK போன்ற கட்சிகளும் கூட பேச்சுவார்த்தை தொடங்குவாங்க. ஆனால் என்னை பொறுத்தளவுல என்னன்னா, காங்கிரஸை ஓரளவுக்கு முடிச்சுட்டு மற்ற எல்லாருக்குமே தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் எப்படி எல்லாருக்கும் ஒரு 6-6-6ன்னு போட்டாரோ அதே மாதிரி இந்த முறையும் CPM-க்கு 2, CPI-க்கு 2, VCK 2, மதிமுக 2ன்னு 2 தொகுதிகளை கொடுத்துட்டு காங்கிரஸ், CPI, CPM தவிர மற்ற கட்சிகள் எல்லோரையுமே உதயசூரியன் சின்னத்தில் நின்று போட்டியிட திமுக வலியுறுத்தும் அப்படிங்கிற மாதிரி நான் கருதுறேன்.
ஓகே, அப்போ கடந்த முறை இருப்பதை போன்ற சூழல்கள் தொகுதிகள் தான் ஏறக்குறைய இருக்கும், எந்த சிக்கல் இல்லை அப்படின்ற பார்வைகள் வெளிப்படுத்துறீங்க. இணைந்ததற்கு நன்றி. எத்தனை இடங்கள் அப்படின்றத தாண்டி தொகுதிகளில் மாற்றம் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஏன்னா ஒரு தொகுதியில் ஒரு எம்பி இருக்கிறாரு, அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாலும் கூட பலருக்கு அதிருப்தி இருக்கலாம். அப்போ வந்து அங்கே இருக்கக்கூடிய கூட்டணி கட்சி ஏன் காங்கிரஸே நிற்கணுமா, திமுக நிற்கக்கூடாதான்ற கேள்விகள் இருக்கும். அதனால தான் அந்த 14 தொகுதிகள் 12 தொகுதிகள் வந்து எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. ஒருவேளை தொகுதி மாற்றம் இருந்ததுன்னா இதில் கொடுங்க அப்படின்னு. ஸோ 9+12 கொடுத்திருக்காங்க. இதுல தேனி தொகுதி மீண்டும் யாருக்கு அப்படின்ற கேள்வி இருக்குது. ஏன்னா காங்கிரஸ் தோல்வியை தழுவிய ஒரே தொகுதியாக தேனி தொகுதி இருக்கிறது. அது ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டார் தொகுதியாக மாறி இருக்கிறது. தொடர்ந்து இந்த முக்கிய செய்தியினுடைய தகவல்களை பெறலாம். மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர் லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க.